ஒவ்வொரு ஆண்டும் இது ரமதான் மாதத்தினுடைய கடைசி பத்திலே ஏத்திகாஃப் இருப்பவர்கள் எந்த ஆண்டு இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றார்களோ அந்த ஆண்டிலே 20 நாட்களும் ஏத்திகாஃப் இருந்ததாக நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். எனவே நம்முடைய மக்கள் அந்த 10 நாட்களும் ஏத்திகாஃப் இருப்பதற்கு தயாராக வேண்டுமாய் பெரன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம். நிறைந்த பரக்கத் இருக்கிறது, ரஹ்மத் இருக்கிறது, பல்வேறுபட்ட கஷ்டங்கள் தீரும் நமக்கு, நம்முடைய உம்மத்துக்கெல்லாம். நீண்ட நெடிய காலமாக அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்து நம்முடைய தேவைகளை முறையிட்டு கொண்டிருக்கிறோமே, அந்த தேவைகளெல்லாம் அல்லாஹுவை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த ஏத்திகாஃப் மூலமாக. எனவே வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு சிரமமான ஒரு காரியம் இல்லை. அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்றைய தினம் அருமை சகோதரர்களே, சூரா ஷூரா அத்தியாயத்தை நமது கண்ணியம் நிறைந்த ஹாஃபிஸா அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். 3 திறவுகோள்கள் இருக்கின்றன நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே. அதிலே ஒன்று முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்து நாம் செயல்படுவது. சூரா ஆலோசனை செய்து செயல்படுவதற்காக வேண்டி ஒரு தனி சூறாவையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். சூரா என்கிற பெயரிலே ஒரு சூரா, 42ஆம் அத்தியாயம். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, பல முக்கியமான விஷயங்கள், விவகாரங்கள் நாம் முடிவெடுக்க முடியாமல் திகைத்து கொண்டிருப்போம். ஒரு நல்ல பாதையை நமக்கு கிடைக்க வேண்டும், முக்கியமான விஷயங்களில் தீர்வு வேண்டும், நம்முடைய மனசிலே ஒரு தெளிவு வேண்டும். அதற்கு 3 ஆலோசனைகளை நம்முடைய மார்க்கம் வழங்குகிறது, இறைமறையும் நமக்கு எடுத்து ஒதுகிறது. அதில் முக்கியமானது சலாத்துல் இஸ்திகாரா, இஸ்திகாரா தொழுகை. நம்பர் 2 குழுக்கள் போட்டு முடிவெடுப்பது. நம்பர் 3 சூரா, ஆலோசனை செய்வது. அறிவாளிகளிடத்தில், அனுபவசாலிகளிடத்தில் ஆலோசனை செய்து ஒரு நல்ல தீர்வு காண்பது. இந்த அடிப்படையில் நாம் திட்டமிட்டு செயல்பட்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் மட்டுமன்று, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் கிடைக்கும். முதலாவது சலாத்துல் இஸ்திகாரா. இஸ்திகாரா என்றால் அல்லாஹ்விடத்திலேயே எது நலவோ அதை கேட்டு பெறுவது, அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவது. அல்லாஹ்விட ஒரு சிறந்த ஆலோசகன் யார் இருக்க முடியும்? அவன் ஒரு சிறந்த ஆலோசகன் அல்லவா, வழிகாட்டி அல்லவா. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சலாத்துல் இஸ்திகாராவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தாவத் தாயிதா தான். என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் வேண்டினார்கள் என்றால் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன். என்னிடத்தில் அவர்கள் என்ன துவா செய்கிறார்களோ அந்த துவாவை நான் ஏற்கிறேன் என்று. இஸ்திகாரா மூலமாக நாம் துவா கேட்கிற போது அந்த துவாவுக்கு அல்லாஹ் நல்ல ஒரு தீர்வை தருவானா இல்லையா? வலகது ஹலக்கனல் இன்சான வநஅலமு மா துவஸ்விஸ் பிஹி நஃப்ஸுஹு வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். மனிதனை நாம் படைத்திருக்கிறோம், அவனுடைய மனசு என்னவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அவனுடைய உயிர் நரம்பை விட, பிடரி நரம்பை விட நாம் மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நம்முடைய மன ஓட்டத்தை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவன், அதற்கு தக்கவாறு நல்ல தீர்வுகளை கொடுப்பான். இஸ்திகாரா. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனா அல் இஸ்திகாரா ஃபில் உமூர் கமா யுஅல்லிமுனா அஸ்ஸூரா மினல் குர்ஆன். குர்ஆனிலே உள்ள சூராவை எங்களுக்கு சொல்லித் தருவது போல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு சலாத்துல் இஸ்திகாராவை சொல்லிக் கொடுப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே நலவை தேடுவது. நாம் ஒரு வேலை வாய்ப்புக்காக செல்லவிருக்கிறோம், செல்லலாமா வேண்டாமா என்கிற ஒரு திகைப்பு ஏற்படுகிறது. யா அல்லாஹ் எனக்கு நீ நல்வழி காட்டு என்று அல்லாஹ்விடத்திலேயே கேட்பது. ஒரு இடத்தை வாங்க வேண்டும், நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரன்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், வரன்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், நாம் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது, திகைப்பு ஏற்படுகிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் நலவை தேடுவது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஃபர்து அல்லாத 2 ரக்காத்துகளை நாம் தொழுக வேண்டும்.
நஃபில். தொழுது விட்டு ஒரு துவா இருக்கிறது, அந்த துவாவை நாம் கேட்க வேண்டும். அரபியிலே இருக்கிறது, அரபியிலேயே அந்த துவாவை நாம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்மால் முடிந்த அளவுக்கு தமிழ்லையும் கேட்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தக்ஃபிருக்க பிஇல்மிக்க வ அஸ்தக்பிருக்க பிகுத்ரத்திக என்று தொடங்குகின்ற அந்த துவா, அந்த துவாவினுடைய தொடர்ச்சி எப்படி அமைகிறது என்றால், அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத் அம்ரி ஃபக்துருஹு லி வ இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத் அம்ரி ஃபஸ்ரிஃபுஹு அன்னி வக்துருஹு லி கைர் ஹைசு கான் வரல்லினி பிஹி என்று அந்த துவா முடிவடைகிறது. யா அல்லாஹ், நான் எந்த ஒரு விவகாரத்தில் இருக்கிறேனோ, எந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிறேனோ, அது என்னுடைய மார்க்கத்திற்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய மறுமைக்கு அதில் கயிறு இருக்குமானால் அதை செய்வதற்கு எனக்கு ஆற்றலைத்தா ஃபக்துருஹு. இல்லை, அதில் கயிறு இருக்காது என்றால், மார்க்கத்திலேயும் கயிறு இருக்காது, லௌகிக வாழ்க்கையில் மாசிலையும் கயிறு இருக்காது, மறுமைக்கும் அதில் கயிறு இருக்காது என்றால், யா அல்லாஹ், அதிலிருந்து என்னை நீ திருப்பி விட்டு எதிலே கயிறு இருக்குமோ அதிலே எனக்கு சக்தியை தா. ஃபக்துருஹு ஹைசு கான், எதிலே கயிறு இருக்கிறதோ அதிலே எனக்கு ஆற்றலை தா என்று நாம் கேட்பது. இதுதான் சலாத்துல் இஸ்திகாரா. கேட்டுவிட்டு நாம் நம்முடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். எனக்கு இன்ன தேவை யுசம்மி ஹாஜத்துஹு என்று அந்த ஹதீஸ் முடிவடைகிறது. அப்படி நாம் துவா கேட்டோம் என்றால் அல்லாஹ்வே நமக்கு ஒரு தீர்வை தந்து விடுவான். எது நல்லதோ நம்முடைய மனசில் அல்லாஹ் ஒரு உறுதியை ஏற்படுவான், அந்த வழியை நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். எது தீயதோ அதிலிருந்து நம்மளை தட்டி விட்டுருவான், அல்லாஹ்வே தட்டி விட்டுருவான். அதற்கு பின்பு நாம் யோசிக்க வேண்டிய, திகைக்க வேண்டிய, தடுமாற வேண்டிய, திணற வேண்டிய அவசியமே இருக்காது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் அப்படி இஸ்திகாரா கேட்டார்கள். இது ஒரு திறவுகோல், அதாவது நாம் ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கு. இரண்டாவது திறவுகோல் தான் அருமை சகோதரர்களே, குழுக்கள் போட்டு பார்ப்பது. சில சந்தர்ப்பங்களில் சம அந்தஸ்து, சம உரிமை, சம பாத்தியதை உடையவர்கள் இருப்பார்கள். யாரை தேர்வு செய்வது என்கின்ற கேள்வி உண்டாகும். எல்லோருமே சமமான அந்தஸ்தில் இருக்கிறார்கள், யாராவது ஒரு ஆளை தேர்வு செய்ய வேண்டும். யாராவது ஒரு ஆளை தேர்வு செய்வதாக இருந்தால் இன்னொருவருக்கு வருத்தம் உண்டாகும். இந்த வருத்தம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். ஒரு சௌஜன்யத்தோடு நாம் செய்ய வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு கிராத் போட்டி நடைபெறுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அழகான முறையிலே, இனிய முறையிலே நடுவர்கள் அந்த கிராத்தை கேட்டு மதிப்பெண்கள் போடுகிறார்கள். 3 பேருக்கு ஒரே மாதிரியான 100 கிடைக்கிறது என்று வைத்துக்கொரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன். ஆனால் 3 பேரில் ஒருவருக்கு தான் நாம் முதல் பரிசு கொடுக்க முடியும். அறிவிப்பு செய்கிறார்கள், கிராத்து போட்டி காம்படிஷன் நடக்குதல்லவா, யாராவது ஒரு ஆளைத்தான் நாம் என்ன செய்ய முடியும், நாம் தேர்வு செய்ய முடியும். அப்போது குழுக்கள் போட்டு பார்ப்பது. யாருடைய பெயர் தெரிவு செய்யப்படுகிறதோ அவருக்கு பரிசளிக்கிற போது அந்த 2 பேருக்கும் வருத்தம் ஏற்படாது. பெயர் குழுக்களில் வந்தது, குழுக்கள் ஆலோசனை, அதற்கு பேர் குழுக்கள் ஆலோசனை கிடைத்தது, அதன் அடிப்படையில் கிடைத்தது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஊக்குவித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வலவ் யஅலமூன மா ஃபின் நிதாயி வஸஃபில் அவ்வல் சும்ம லம் யஜிது இல்லா அன் யஸ்தஹிமு லஸ்தஹமு என்றார்கள். பாங்கிலே உண்டான சிறப்பையும் முதல் சஃபிலே உண்டான சிறப்பையும் மக்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் போட்டி போடுவார்கள். நான் பாங்கு சொல்லுவேன், நான் பாங்கு சொல்லுவேன் என்று. நான் முதல் சஃபிலே நிற்பேன், நான் முதல் சஃபில் நிற்பேன் என்று நூற்றுக்கணக்கான பேர் போட்டி போட்டு கடைசியிலே குழுக்கள் போட்டு பெயர்களை தேர்வு செய்து நீ பாங்கு சொல்லுப்பா என்று சொல்ல வேண்டியது ஏற்படும். முதல் சஃபில் ஆள்களை தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது பாங்கு என்பது. நிதா, பாங்குக்கு அரபியிலே நிதா என்கிறார்கள். இப்படி சில சந்தர்ப்பங்களில் குழுக்கள் போட்டு, குரானிலே இந்த இஸ்திஹாம் என்பார்கள். இதற்கு ஆதாரம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சம்பவத்திலே பார்க்கலாம். அவர்கள் கப்பலிலே இருக்கிற போது, அது நீண்ட சரிதை அருமை சகோதரர்களே. எனவே இதுவும் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே குழுக்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் போர்க்களங்களுக்கு சென்றார்கள் என்றால், புனித போர்களுக்கு சென்றார்கள் என்றால்
தங்களுடைய அருமை மனைவிமார்களில் யாராவது ஒருவரை அழைத்து செல்வார்கள். எனவே எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும். ஒருவரை அழைத்து சென்றால் மற்றவர்களுக்கு மனச்சங்கடம் உண்டாகக்கூடாது, குழுக்கள் போடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், குழுக்களில் யாருடைய நேம் வருகிறதோ அவர்களை அழைத்து செல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் பனு முஸ்தலக் என்கின்ற ஒரு முக்கியமான போர், அது மிக மிக முக்கியமான போர், அது வரலாறு மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த புனித போரில் நான் தேர்வு செய்யப்பட்டேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அருமை சகோதரர்களே, சில சந்தர்ப்பங்களில் இப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். மூன்றாவது ஒரு விஷயம்தான் ஷூரா, ஆலோசனை செய்தது. முக்கியமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான அனுபவசாலிகளிடத்தில், அறிவாளிகளிடத்தில், வல்லுநர்களிடத்தில் நாம் ஆலோசனை செய்வது. அந்த ஆலோசனைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. எடுத்த மாத்திரத்தில் அந்த வசனத்தை தான் நாம் ஓதி காண்பித்தோம். ஹாஃபிஸா அவர்கள் இன்றைக்கு சூரத்து ஷூரா ஓதி காண்பித்தார்கள். வல்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம், ரப்புக்கு பதிலளித்தவர்கள், வாகாமுஸ்ஸலா தொழுகையை நிறைவேற்றியவர்கள், வாம்ருகும் ஷூரா பைனகும், அவர்களுடைய முக்கியமான விஷயம் ஷூரா அடிப்படையில் இருக்குமானால், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் நாம் வழங்கிய செல்வத்திலே ஜக்காத்து கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் உண்மை விசுவாசிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சூறாவிலே உண்மை விசுவாசிகள், இறை விசுவாசிகளுடைய 8 இனிய பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். அந்த 8 இனிய பண்புகளில் இதில் 3 பண்புகள் இடம்பெறுகிறது. நம்பர் 1 அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவது, அதற்கு முன்னால் இஸ்தஜாபு லிரப்பிஹிம். நம்பர் 2 ஷூரா. நம்பர் 3 ஜக்காத் கொடுப்பது. ஜக்காத்துக்கும் தொழுகைக்கும் நடுவே சூறாவை கொண்டு வருகிறார் என்றால் சூறா எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். தொழுகை முக்கியமா, ஜக்காத்து முக்கியமா, அதுபோன்று முக்கியமான விஷயம்தான் சூரா. எனவே கண்டிப்பாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மஷூரா செய்து செயல்படுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் மோசம் போக மாட்டார்கள். சில சந்தர்ப்பங்களில் மஷூரா இல்லாமல் தன்னிச்சையாக, சுயேட்சையாக, தான் தோன்றித்தனமாக நாம் செயல்படுகிற போதுதான் பல்வேறுபட்ட நஷ்டங்களுக்கு ஆளாகிவிடும். பல குடும்பங்கள் சிதைந்து போவதற்கு, பல குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு மஷூரா அடிப்படையில் செயல்படாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு பக்க விளைவுகள், வீணான விளைவுகள் எல்லாம் ஏற்படுவதை பார்க்கிறோம். எனவே மஷூரா என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நாம் பல முறை நமது சமூகத்திலே ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். ஒரு முறை சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இதா கான உமராவுக்கும் ஹியாரக்கும் வ அக்னியாவுக்கும் சுமஹாக்கும் வ அம்ருக்கும் ஷூரா பைனக்கும் ஃபலஹுல் அர்தி கைரும் மின் பத்னிஹா வ இதா கான உமராவுக்கும் ஷிராரக்கும் வ அக்னியாவுக்கும் புகலாவுக்கும் வ அம்ருக்கும் இலா நிசாயிக்கும் ஃபபத்துனுல் அறுதி கைரும் மின் லஹரியா என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 விஷயம் சொல்கிறார்கள். உங்களில் உள்ள தலைவர்கள் நல்லவர்களாக இருந்து, உங்களில் உள்ள வசதி படைத்தவர்கள் தயாளம் மிக்கவர்களாக இருந்து, உங்களுக்கு மத்தியிலே மஷூரா அடிப்படையிலே ஒரு காரியம் நடைபெறுமானால் பூமிக்கு மேலே வாழ்வது உங்களுக்கு சிறந்தது. பூமிக்கு அடியிலே கபருக்குள்ளே செல்வதை விட, இல்லாவிட்டால் கபருக்கே சென்று விடலாம். இதற்கு மாற்றமாக உங்களில் உள்ள தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்து, உங்களில் உள்ள வசதி படைத்தவர்கள் புகழாக்களாக, உலோபிகளாக இருந்து, சூரா அடிப்படையிலே செயல்படாமல் பெண்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் கேட்டுக்கொண்டு செயல்படுவது. எல்லா பெண்களையும் தாக்கவில்லை, மாறாக நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் எந்த ஒன்றாக இருந்தாலும் நாளை காலையில் சொல்கிறேன் போய் மனைவிகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. எல்லா மனைவிமார்களுடைய மனைவி சொல்லல பெருமானார், பொதுவாக பெண்கள்னு சொல்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படியே நாம் ஒரு பக்கமாக சாய்ந்து சென்றோம் என்றால் பூமிக்கு உள்ளே சென்று விடுவது சிறந்தது என்கிறார்கள். மண்ணறைக்குள்ளே சென்று விடுவது சிறந்தது இந்த மேல் பரப்பிலே வாழ்வதை விட என்கிறார்கள். அருமை, இது பெருமானார் ரசூலே கரீம். அப்போ ஷூரா, மஷூரா அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களில் மஷூரா செய்திருக்கிறார். மிக சுருக்கமாக நாம் சொல்ல வருகிறோம். கடைசியாக நாம் சொல்ல வருவது என்ன, பாங்கு எப்படி உருவானது? தாங்கள் ஒரு கேள்வியை எழுப்புங்கள்.
பாங்கு சொல்லி மக்களை தொழுகைக்கு அனுப்பினோமே, அதற்கு பின்னாலே ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. புனித மதீனா வந்தார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அப்போது பாங்குங்கிற ஒரு ஏற்பாடெல்லாம் கிடையாது. மக்களுக்கு தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை எப்படி அறிவிப்பு செய்வது, எப்படி தெரிவிப்பது? பெண்கள் வீடுகளிலே தொழுக வேண்டும், ஆண்கள் பள்ளிவாசல்களுக்கு வர வேண்டும், எப்படி செய்வது? ஆலோசனை செய்கிறார்கள். என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வஷாபிருகும் ஃபில் அம்ர், முக்கியமான விஷயங்களில் நீங்கள் என்ன செய்யுங்கள், நண்பர்களிடத்திலே தோழர்களிடத்திலே நீங்கள் மஷுவரா செய்து கொள்ளுங்கள் என்கிறானே அல்லாஹ். மஷுவரா செய்கிறார்கள். ஒரு நண்பர் சொல்லுகிறார், நாம் கொடியேற்றுவோம், தொழுகை நேரம் வந்து விட்டால். அந்த கொடியை பார்த்து மக்கள் தொழுகைக்கு வருவார்கள். ஒரு நண்பர் சொல்வார், மணி அடிப்போம், அந்த மணி சத்தத்தை கேட்டு தொழுகைக்கு வருவார்கள், நேரத்தை அறிந்து தொழுகைக்கு வருவார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏற்கவில்லை. இது நசாராக்களுடைய பழக்கம். டொயின்டு மணி அடித்து மக்களை ஒன்று கூட்டுவது என்பது அது நசாராக்கள் கிறித்துவர்களுடைய ஒரு பழக்கம் என்று நிராகரித்து விட்டார்கள். ஒருவர் சொன்னார், உயரமான மலையிலே நெருப்பு மூட்டுவோம், ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரம் வருகிற போது நெருப்பு மூட்டினால் அந்த நெருப்பினுடைய ஜுவாலையை பார்த்து மக்கள் தொழுகை நேரத்தை தெரிந்து கொள்வார்கள். இது நெருப்பு வணங்கியருடைய பழக்கம், இதை ஏற்க முடியாது என்று சொன்னார்கள். சில பேர் சொன்னார்கள், கொம்பூதுவோம். சில கிராமங்களில் பார்க்கலாம், பூக்கு என்பார்கள் அரபியிலே, கொம்பூதி கொண்டே போவார்கள், ஒரு அறிவிப்பு ஒன்று செய்வார்கள், பஞ்சாயத்துக்கள் மூலமாக அறிவிப்புகள் செய்வார்கள், கொம்பூதுவோம் என்று சொன்னார்கள். இது யகூதியருடைய பழக்கம் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லாமே நிராகரிக்கப்பட்டது. கடைசியாக இந்த பாங்கு எப்படி முடிவானது என்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஏன் இவ்வளவு பெரிய சிரமங்கள் எடுக்க வேண்டும், ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுவோமே, தொழுகை நேரம் வந்துட்டா தெரு தெருவா போய் அஸ்ஸல என்று அவர் குரல் கொடுப்பார், மக்கள் தொழுகை நேரம் வந்து விட்டது என்று விலகி கொள்ள போகிறார்கள். பெண்கள் வீட்டை தொழ போகிறார்கள், ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வரப்போகிறார்கள். அன்று இரவுதான் அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவு காண்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றுகிறார்கள். இது புகாரில உண்டான ஹதீஸ், இது கற்பனை சரக்கு கிடையாது. அன்பான பெருமக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி பாங்கை சொல்லி தருகிறார்கள். பாங்கனுடைய வழிமுறைகளே, பாங்கனுடைய வாசகங்களை சொல்லி கொடுத்தவர்கள் அண்ணல் ஜிப்ரீல். ஜிப்ரீல் எங்கிருந்து வருகிறார்? அல்லாஹ்விடமிருந்து வருகிறார். அல்லாஹ்விடமிருந்து வந்த அறிவிப்பு, நீங்கள் மக்களை தொழுகைக்கு அழைக்க இவ்வாறு நீங்கள் என்ன செய்யுங்கள், பாங்கு சொல்லுங்கள் என்று. இன்றைக்கு நம்முடைய பிலால்மார்கள் பாங்கு சொல்கிறார்களே, இந்த பாங்கை சொல்லி கொடுத்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் சொன்ன மாத்திரத்தில் அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் பிலாலை கிளப்பினார்கள். பெருமானார், சென்று பாங்கு சொல்லு, அப்துல்லா பின் ஸைத் சொன்ன சொல்லு. அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான முறையில் கூட கைவி கட்டாமல் வேகமாக ஓடி வர்றாங்க. நானும் நைட்டு இந்த கனவு தான் கண்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க மட்டுமல்ல, ஃபத்துஹுல் பாரி போன்ற கிதாபில் பார்க்க இன்னும் நிறைய சஹாபிகள் கனவு கண்டாங்க. அந்த கனவு மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று தான் இன்றைக்கு உலகம் பூராம் பாங்கொலிக்கப்படுது. இது மஷ்வரா அடிப்படையில் நடந்தது. அன்பான பெருமக்களே, ஒவ்வொரு நண்பரும் ஒவ்வொரு யோசனை சொல்ல, கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராவது ஒரு ஆளை அனுப்பலாமே என்று சொல்ல, கடைசியாக அல்லாஹுடைய புறத்திலிருந்து அறிவிப்பு வர எல்லாம் மஷூராவுடைய ஒரு பரக்கத்து தான் இந்த பாங்கு. மஷூராவில் ஒரு பரக்கத்து இருக்கிறது. ஆக மூன்று விஷயம். நாம் ஏதாவது விவகாரங்களிலே, பிரச்சனைகளிலே ஏதாவது நல்ல ஒரு தீர்வு காண வேண்டுமென்றால், ஒன்று சலாத்துல் இஸ்திகாரா இருக்கிறது, நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது, அல்லது குழுக்கள் இருக்கிறது, அல்லது மஷ்வரா. இதன் மூலமாக நாம் நம்முடைய விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை தீர்மானிப்போம். வல்ல அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டில் நிறைந்த பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.